தாய்லாந்து நாட்டில் சமீப காலமாக வாடகை மனைவி கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. அங்கு சுற்றுலா வருபவர்களுக்கு இளம்பெண்கள் வாடகை மனைவிகளாக மாறுகிறார்கள். ஆனால் இத்தகைய நடைமுறை பல ஆண்டுகளுக்காக இந்தியாவில் நடைமுறையில் இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிறது. இத்தகைய கொடூரம் நடப்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் தான். அந்த மாநிலத்தில் உள்ள சிவபுரி மாவட்டத்தின் கிராமங்களில் இந்த விசித்திரமான நடைமுறை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. தாதிச்சா பிரதா என்று அழைக்கப்படும் இந்த முறையில் பெண்கள் 1 மாதம் முதல் 1 வருடம் வரை ஆண்களுக்கு மனைவிகளாக வாடகைக்கு விற்கப்படுவார்களாம். தாதிச்சா பிரதா என்பது வருடத்திற்கு ஒரு முறை தாங்கள் குடும்பத்தில் உள்ள இளம்பெண்கள் மனைவிகளை சந்தையில் வாடகைக்கு விடும் நடைமுறை. பல தசாப்தங்களாக தொடரும் இந்த நடைமுறையில் திருமணத்திற்கு பெண்கள் கிடைக்காத கிராமத்தின் பணக்கார ஆண்கள் வாடகை மனைவிகளை ஏலம் எடுக்கிறார்கள். கன்னித்தன்மை, உடல் தோற்றம் மற்றும் வயது போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் ஏலம் எடுக்கப்படுகிறது. ஏல சந்தையில் 8 முதல் 15 வயதுக்குட்பட்ட கன்னி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக லீகல் சர்வீசஸ் இந்தியா அறிக்கை கூறுகிறது. இதற்காக ரூபாய் 15,000 முதல் 25,000 வரை அந்த பெண்களுக்கு பணம் தரப்படுகிறது. சில நேரங்களில் அழகான கன்னி பெண்கள் என்றால் ரூபாய் 2 லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்ட வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஏலமிடும் பெண்களுக்கும் ஏலத்தில் எடுக்கும் ஆண்களுக்கும்